ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெய்லி யூஸஸ் சென்டென்சஸில் ஒரு பர்டிகுலர் சென்டென்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம டெய்லி அன்றாட நம்ம டே டு லைஃப்பில் பேசக்கூடிய வார்த்தைகள் தாங்க. அதுவே ஆங்கிலத்தில் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு வீடியோ பிடித்திருந்தால் நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என்னை பற்றி பேசாத, நீ என்னை பற்றி தேவையில்லாமல் பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, ப்ளீஸ் நீ என்னை பற்றி பேசாத, என்னை பற்றி பேசாதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அப்போ நம்ம கேட்கலாம், உங்களை பற்றி ஏன் பேசக்கூடாது, நான் அப்படி என்ன பேசுகிறேன், உன்னை பற்றி நான் என்ன பேசிட்டேன், ஏன் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஒய் நாட் டாக் அபவுட் யுவர் செல்ஃப், ஒய் நாட் டாக் அபவுட் யுவர் செல்ஃப், உங்களை பற்றி ஏன் பேசக்கூடாது, ஒய் நாட் டாக் அபவுட் யுவர் செல்ஃப், உங்களை பற்றி ஏன் பேசக்கூடாது. நீ என்னை பற்றி பேசுவது எனக்கு பிடிக்கலை, நீ என்னை பற்றி பேசுறது எனக்கு பிடிக்கலை, தயவுசெய்து நீ பேசாதன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கு நம்ம என்ன சொல்லணும், நீ என்னை பற்றி பேசாத, நான் உன்னை பற்றி பேச மாட்டேன், இல்லைன்னா நான் அப்படி தான் பேசுவேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்வோம். நான் அப்படி தான் பேசுவேன், என்ன செய்வேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஐ டோன்ட் லைக் யூ டாக்கிங் அபவுட் மீ, ஐ டோன்ட் லைக் யூ டாக்கிங் அபவுட் மீ, நீ என்னை பற்றி பேசுவது எனக்கு பிடிக்கவில்லை, நீ என்னை பற்றி பேசுவது எனக்கு பிடிக்கவில்லை. ஐ டோன்ட் லைக் யூ டாக்கிங் அபவுட் மீ, ஐ டோன்ட் லைக் யூ டாக்கிங் அபவுட் மீ, நீ என்னை பற்றி பேசுவது எனக்கு பிடிக்கவில்லை. டோன்ட் டாக் அபவுட் மீ, என்னை பற்றி பேசாதே. ஒய் நாட் டாக் அபவுட் யுவர் செல்ஃப், உங்களை பற்றி ஏன் பேசக்கூடாது. ஐ டோன்ட் லைக் யூ டாக்கிங் அபவுட் மீ, ஐ டோன்ட் லைக் யூ டாக்கிங் அபவுட் மீ, நீ என்னை பற்றி பேசுவது எனக்கு பிடிக்கவில்லை. உடனே நம்ம என்ன சொல்லுவோம், இங்கேருந்து போயிரு, ப்ளீஸ் கெட் அவுட் ஹியர், ப்ளீஸ் கெட் அவுட் ஹியர், இங்கேருந்து போயிரு, அதுவும் ஹியர்னால் இங்கேருந்து போயிரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், விஷயம் இருந்தால் சொல்லு. டெல் மீ இஃப் தேர் இஸ் எனிதிங், அதாவது ஏதாவது விஷயம் இருந்தால் சொல்லு, என்னை பற்றி பேசி எந்த விஷயம் இருக்கிறதா, ஏதாவது என்னை பற்றி பேசுறதுக்கு விஷயம் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் இல்லைங்களா? ஸோ வாட் இஸ் தேர் டு டாக் அபவுட் மீ, வாட் இஸ் தேர் டு டாக் அபவுட் மீ, என்னை பற்றி பேச ஏதாவது விஷயம் இருக்கா, விஷயம் இருந்தால் சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். வாட் இஸ் தேர் டு டாக் அபவுட் மீ, என்னை பற்றி பேச என்ன விஷயம் இருக்கிறது, விஷயம் இருந்தால் சொல்லு. டெல் மீ இஃப் தேர் இஸ் எனிதிங், டெல் மீ இஃப் தேர் இஸ் எனிதிங், இது நேரத்தை வீணடிப்பதாகும், இது நேரத்தை வீணாக்குது. இட் இஸ் எ வேஸ்ட் ஆஃப் டைம், இட் இஸ் எ வேஸ்ட் ஆஃப் டைம், இது இப்படி பேசியே நேரம் வீணாக்குதுன்னு சொல்லிட்டு கூட நம்ம சொல்லலாம். இது நேரத்தை வீணடிப்பதாகும். இட் இஸ் எ வேஸ்ட் ஆஃப் டைம், இட் இஸ் எ வேஸ்ட் ஆஃப் டைம், இது நேரத்தை வீணடிப்பதாகும். அவரிடம் என்ன சொன்னீர்கள், அம்மா நீ அவங்ககிட்ட என்ன சொன்ன, அவகிட்ட என்ன சொன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் இல்லைங்களா? அவரிடம் என்ன சொன்னீர்கள், அவரிடம் என்ன சொன்னீர்கள். வாட் டிட் யூ சே டு ஹிம், வாட் did you say to him, அவரிடம் என்ன சொன்னீர்கள். நீ என்ன செய்ய போகின்றாய், அம்மா நீ இப்போ என்ன பண்ண போகிற, என்ன வேலை செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் இல்லைங்களா? நீ என்ன செய்ய போகின்றாய், நீ என்ன செய்ய போகின்றாய். வாட் ஆர் யூ கோயிங் டு டூ, வாட் ஆர் யூ கோயிங் டு டூ, நீ என்ன செய்ய போகின்றாய், நீ என்ன செய்ய போகின்றாய். இப்போ நீ என்ன வேலை செய்ய போகிறேன்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லைங்களா? அப்போ நம்ம சொல்லலாம், வாட் ஆர் யூ கோயிங் டு டூ, நீ என்ன செய்ய போகின்றாய். டெல் மீ இஃப் தேர் இஸ் எனிதிங், விஷயம் இருந்தால் சொல்லு, இது நேரத்தை வீணடிப்பதாகும். இட் இஸ் எ வேஸ்ட் ஆஃப் டைம், அவரிடம் என்ன சொன்னீர்கள். வாட் டிட் யூ சே டு ஹிம், அவரிடம் என்ன சொன்னீர்கள். நீ என்ன செய்ய போகின்றாய், நீ என்ன செய்ய போகின்றாய். வாட் ஆர் யூ கோயிங் டு டூ, வாட் ஆர் யூ கோயிங் டு டூ, நீ என்ன செய்ய போகின்றாய், நீ என்ன செய்ய போகின்றாய். Tell me if there is anything, விஷயம் இருந்தால் சொல்லு. It is a waste of time, இது நேரத்தை வீணடிப்பதாகும். What did you say to him, அவரிடம் என்ன சொன்னீர்கள். What are you going to do, நீ என்ன செய்ய போகின்றாய். What are you going to do, நீ என்ன செய்ய போகின்றாய். அம்மா நீ இதை பண்ணி முடிச்சிட்டியா, அதாவது இந்த வேலை செஞ்சு முடிச்சிட்டியான்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் இல்லைங்களா? அம்மா நீ இதை பண்ணி முடிச்சிட்டாயா, நீ இதை பண்ணி முடிச்சிட்டியா. ஆர் யூ டன் வித் திஸ், ஆர் யூ டன் வித் திஸ், நீ இதை பண்ணி முடிச்சிட்டாயா. ஆர் யூ டன் வித் திஸ், நீ இதை பண்ணி முடிச்சிட்டாயா. நீ இதை பண்ணி முடிச்சிட்டியா, அதாவது நீங்கள் வேலையை முடித்து விட்டீர்களா. ஆர் யூ டன் வித் ஒர்க், ஆர் யூ டன் வித் ஒர்க், அதாவது இப்போ தான் முடிச்சிங்களா, அதாவது ஆர் யூ டன் நவ்,
ஆர் யூ டன் நவ்? நீங்கள் இப்போது முடித்து விட்டீர்களான்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். அதுவும் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சு விட்டீங்களா, நீங்கள் சாப்பிட்டு விட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்பீங்களா, நீங்கள் இப்போ சாப்பிட்டு முடித்து விட்டீர்களான்னு சொல்லிட்டு நம்ம கொஸ்டின் கேட்குறச்சு ஆர் யூ டன் ஈட்டிங்? ஆர் யூ டன் ஈட்டிங்? நீங்கள் சாப்பிட்டு முடித்து விட்டீர்களா? ஆர் யூ டன் வித் ஒர்க்? நீங்கள் வேலையை முடித்து வச்சுருக்கீங்களா? அப்போ நம்ம எப்படி கேட்கலாம், ஆர் யூ டன் வித் திஸ்? நீ இதை பண்ணி முடிச்சிட்டியா, அதாவது இந்த வேலையை பண்ணி முடிச்சிட்டியா, சாப்பிட்டு முடிச்சிட்டியான்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். நீ இதை எப்போ பண்ணி முடிக்க போகிற, அம்மா இதை எப்போ நீ பண்ணி முடிக்க போகிற, நீ எப்போ இதை ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். ஒரு வேலையை ஆரம்பிக்கிறச்சு நீங்கள் எப்போ ஆரம்பிக்க போகிறீங்க, நீங்கள் எப்போ முடிக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் இல்லைங்களா? அப்போ நம்ம கேட்கலாம், when are you going to finish this? when are you going to finish this? நீ இது எப்போ பண்ணி முடிக்க போகிற? when are you going to finish this? நீ இதை எப்போ பண்ணி முடிக்க போகிற? இதை செய்ய அனுபவம் உங்களுக்கு ஏற்கனவே உள்ளதா? ஆமாம், இது செய்யறதுக்கு உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? நீ இதை பண்ணி கரெக்டாக முடிச்சிருவியே, எந்த ப்ராப்ளமும் இல்லாமல்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். இதை செய்ய அனுபவம் உங்களுக்கு ஏற்கனவே உள்ளதா, அதாவது இது செய்யறதுக்கான அனுபவம் உங்களுக்கு ஏற்கனவே உள்ளதா, ஆல்ரெடி இதை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். Do you already have experience of doing this? இதை செய்த அனுபவம் உங்களுக்கு ஏற்கனவே உள்ளதா? இதை செய்த அனுபவம் உங்களுக்கு ஏற்கனவே உள்ளதா? Do you already have experience doing this? Do you already have experience doing this? இதை செய்த அனுபவம் உங்களுக்கு ஏற்கனவே உள்ளதா? Are you done with this? நீ இதை பண்ணி முடிச்சிட்டியா? When are you going to finish this? நீ இதை எப்போ பண்ணி முடிக்க போகிற? சரி, நெக்ஸ்ட் ஒன், உங்களால் முடிந்ததே செய்துள்ளீர்கள். பரவாயில்ல, உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்மளை என்கரேஜ் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ சூப்பர், உங்களால் முடிஞ்சதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க, ஸோ வெல் சூப்பர், நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. யூ ஹாவ் டன் யுவர் பெஸ்ட். நீங்கள் உங்களால் முடிந்ததை செய்துள்ளீர்கள். நீங்கள் உங்களால் முடிந்ததை செய்துள்ளீர்கள். யூ ஹாவ் டன் இட். நீங்கள் அதை செய்துள்ளீர்கள்னு கூட நம்ம சொல்லலாம். நீங்கள் அதை செய்துள்ளீர்கள், அதாவது நீங்கள் நன்றாக பண்ணியிருக்கீங்க. யூ ஹாவ் டன் வெல். யூ ஹாவ் டன் வெல். நீங்கள் நன்றாக பண்ணியிருக்கீங்க, சூப்பர் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். யூ ஹாவ் டன் வெல். நீங்கள் நன்றாக செய்துள்ளீர்கள். நீங்கள் நிறைய மாறிவிட்டீங்க. பரவாயில்லையே, நீங்கள் நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு, உங்கள்கிட்ட நிறைய சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். உங்கள் கோவம்லாம் இப்போது நிறையா குறைஞ்சிருக்கு, நீங்கள் முன்ன மாதிரி இல்லை, உங்கள்கிட்ட ஒரு புதிய மாற்றம் இருக்குது, நீங்கள் நிறைய மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். யூ ஹாவ் சேஞ்ச்டு ஸோ மச். நீங்கள் மிகவும் மாறிவிட்டீர்கள். நீங்கள் மிகவும் மாறிவிட்டீர்கள், அதாவது உங்கள்கிட்ட நிறைய மாற்றங்கள் தெரியுதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். உங்கள்கிட்ட நிறைய சேஞ்சஸ் இருக்குது. யூ ஹாவ் சேஞ்ச்டு ஸோ மச். யூ ஹாவ் சேஞ்ச்டு ஸோ மச். நீங்கள் மிகவும் மாறிவிட்டீர்கள். அதுவே நீங்கள் நிறைய மாறிவிட்டீங்கன்னா யூ ஹாவ் சேஞ்ச்டு எ லாட். யூ ஹாவ் சேஞ்ச்டு எ லாட். நீங்கள் நிறைய மாறிவிட்டீர்கள். அதுவே நீங்கள் மிகவும் மாறிவிட்டீர்கள்னு சொன்னால் யூ ஹாவ் சேஞ்ச்டு ஸோ மச். யூ ஹாவ் சேஞ்ச்டு ஸோ மச். நீங்கள் மிகவும் மாறிவிட்டீர்கள். நீங்கள் மிகவும் மாறிவிட்டீர்கள். யூ ஹாவ் டன் யுவர் பெஸ்ட். அதாவது உங்களால் முடிந்ததே செய்து உள்ளீர்கள், பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நீ பண்ணிட்ட அப்போ நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? யூ ஹாவ் டன் வாட் யூ கேன். யூ ஹாவ் டன் வாட் யூ கேன். உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நீ பண்ணிட்ட. யூ ஹாவ் டன் வாட் யூ கேன். உங்களால் முடிந்ததை செய்து உள்ளீர்கள்லாம், உங்களால் முடிஞ்சதை பெஸ்ட்டாக செய்திருங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறச்சு யூ ஹாவ் டன் யுவர் பெஸ்ட். நீங்கள் நன்றாக செய்து உள்ளீர்கள். யூ ஹாவ் டன் வெல். யூ ஹாவ் டன் வெல். நீங்கள் நன்றாக செய்து உள்ளீர்கள். யூ ஹாவ் சேஞ்ச்டு எ லாட். நீங்கள் நிறைய மாறிவிட்டீர்கள். யூ ஹாவ் சேஞ்ச்டு எ லாட். நீங்கள் நிறைய மாறிவிட்டீர்கள். நெக்ஸ்ட் ஒன், என்னிடம் நிறைய பணம் இருக்குது. என்கிட்ட நிறையா பணம் இருக்குப்பா, உனக்கு பணம் வேணுமான்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். நம்ம ஃப்ரெண்டுங்கிட்ட என்கிட்ட பணம் நிறையா இருக்குது, போதுமான அளவு இருக்குது, உனக்கு ஏதாவது உதவி பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். அப்போ நம்ம சொல்லலாம், என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது. ஐ ஹாவ் எ லாட் ஆஃப் மணி. ஐ ஹாவ் எ லாட் ஆஃப் மணி. என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது.
எனக்கு வலி அதிகம். எனக்கு இருக்கிற வலி எனக்கு மட்டும்தான் தெரியும். உனக்கு என்ன தெரிய போகுது? என்னுடைய வலி எனக்கு தான் தெரியும். எனக்கு ரொம்ப வலி அதிகம்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ நம்ம சொல்லலாம், ஐ ஹாவ் எ லாட் ஆஃப் பெயின். ஐ ஹாவ் எ லாட் ஆஃப் பெயின். எனக்கு வலி அதிகம். எனக்கு வலி அதிகம். ஐ ஹாவ் எ லாட் ஆஃப் பெயின். நீ எதை பற்றி பேசிகிட்ருக்க? அம்மா இப்போ நீ எதை பற்றி பேசிகிட்ருக்க? எனக்கு ஒன்றுமே புரியலையே. நீ இப்போ எதை பற்றி பேசிகிட்ருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட்? வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட்? நீ எதை பற்றி பேசிகிட்டு இருக்க? நீ எதை பற்றி பேசிகிட்டு இருக்க? வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட்? அதாவது நீ எதை பற்றி பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். நான் எதுவும் சொல்லலையே, நான் எதுவுமே பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? நான் ஒன்றும் சொல்லவில்லை. ஐ டிடன்ட் சே எனிதிங். அதாவது ஐ டிடன்ட் சே எனிதிங். நான் எதுவும் சொல்லவில்லை, அதாவது நான் ஒன்றும் சொல்லவில்லைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஐ டிடன்ட் சே எனிதிங். அதாவது ஐ டிட் நாட் சே எனிதிங். டிட் நாட்னா டிடன்ட். ஐ டிடன்ட் சே எனிதிங். நான் ஒன்றும் சொல்லவில்லை. என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது. ஐ ஹாவ் எ லாட் ஆஃப் மணி. ஐ ஹாவ் எ லாட் ஆஃப் மணி. என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது. எனக்கு வலி அதிகம். எனக்கு வலி அதிகம். ஐ ஹாவ் எ லாட் ஆஃப் பெயின். ஐ ஹாவ் எ லாட் ஆஃப் பெயின். எனக்கு வலி அதிகம். வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட்? வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட்? நீ எதை பற்றி பேசிட்டு இருக்க? அதாவது நீ எதை பற்றி பேசிட்டு இருக்க? வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட்? நீ எதை பற்றி பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லலாம், இல்லைனா நீ எதை பற்றி பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். நான் ஒன்றும் சொல்லவில்லை, அதாவது நான் எதுவும் சொல்லவில்லைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ ஐ டிடன்ட் சே எனிதிங். ஐ டிடன்ட் சே எனிதிங். நான் ஒன்றும் சொல்லவில்லை. ஐ டிடன்ட் சே எனிதிங். நான் ஒன்றும் சொல்லவில்லை. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு பொய் சொல்ல வேண்டும் என்ற தேவையில்லை. அதாவது எனக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஏன் சிரிக்கிறேன்? நான் பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். எனக்கெல்லாம் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது எனக்கு பொய் சொல்ல வேண்டும் என்ற தேவையில்லை, இதுக்காக நான் பொய் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ நம்ம சொல்லலாம், ஐ டோன்ட் நீட் டு லை. ஐ டோன்ட் நீட் டு லை. எனக்கு தேவையில்லை, பொய் சொல்லணும்னு தேவையில்லை, அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஐ டோன்ட் நீட் டு லை. எனக்கு பொய் சொல்ல வேண்டும் என்ற தேவை இல்லை. எனக்கு உங்கள் பணம் தேவையில்லை. எனக்கு உங்களுடைய பணம் தேவையில்லை அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? எனக்கு உன்னுடைய பணம் தேவையில்லை, நானே பார்த்துக்கிறேன். ஐ டோன்ட் நீட் யுவர் மணி. ஐ டோன்ட் நீட் யுவர் மணி. உன்னுடைய பணம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதாவது எனக்கு அது தேவையில்லை. ஐ டோன்ட் நீட் இட். எனக்கு அது தேவையில்லை. எனக்கு அது தேவையே இல்லைப்பா. ஐ டோன்ட் நீட் இட். எனக்கு அது தேவையில்லை. எனக்கு உங்கள் பணம் தேவையில்லை. ஐ டோன்ட் நீட் யுவர் மணி. ஐ டோன்ட் நீட் யுவர் மணி. எனக்கு உங்கள் பணம் தேவையில்லை. நான் யாரையும் நம்பி இருக்க விரும்பவில்லை. நான் யாரையும் நம்பி இருக்கிறதுக்கு விரும்பலை. நானே என்னை பார்த்துக்கிறேன். நான் என்ன பண்ணணுமோ நானே செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? நான் யாரையும் சார்ந்து இருக்கலை, என்ன நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் வாண்ட் டு டிபெண்ட் ஆன் எனி ஒன். ஐ டோன்ட் வாண்ட் டு டிபெண்ட் ஆன் எனி ஒன். நான் யாரையும் நம்பி இருக்க விரும்பவில்லை. நான் யாரையும் நம்பி இருக்க விரும்பவில்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு டிபெண்ட் ஆன் எனி ஒன். நான் யாரையும் நம்பி இருக்க விரும்பவில்லை. ஐ டோன்ட் நீட் டு லை. எனக்கு பொய் சொல்ல வேண்டும் என்ற தேவை இல்லை. எனக்கு பொய் சொல்ல வேண்டும் என்ற தேவை இல்லை. ஐ டோன்ட் நீட் டு லை. எனக்கு உங்கள் பணம் தேவையில்லை. ஐ டோன்ட் நீட் இட். ஐ டோன்ட் நீட் யுவர் மணி. எனக்கு அது தேவையில்லை, அதாவது உங்கள் பணம் தேவையில்லை. ஐ டோன்ட் நீட் யுவர் மணி. எனக்கு உங்கள் பணம் தேவையில்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு டிபெண்ட் ஆன் எனி ஒன். ஐ டோன்ட் வாண்ட் டு டிபெண்ட் ஆன் எனி ஒன். நான் யாரையும் நம்பி இருக்க விரும்பவில்லை. நான் யாரையும் நம்பி இருக்க விரும்பவில்லை. ஐ டோன்ட் வாண்ட் டு டிபெண்ட் ஆன் எனி ஒன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.